வணக்கங்க, என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் GAT கோல்டு அனாலிசிஸ் தமிழ். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா XAUSD தாங்க. ஸோ XAUSDயில் டெய்லி சார்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $3,363 இருக்குங்க. ஸோ நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கேண்டில் பர்டிகுலராக நான் வந்து இந்த கேண்டலை மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த கேண்டில் நான் சொல்கிறது எந்த கேண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனஸ்டே 23 ஏப்ரல் 2025 ஓகேங்களா, அன்னைக்கு ஃபார்ம் ஆன கேண்டலு. ஸோ அந்த கேண்டலோட ரேஞ்சுக்குள்ளே தான் ப்ரைஸ் இருந்தது. ஓகேங்களா, அந்த கேண்டலோட ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் இருந்து அந்த கேண்டலோட ரேஞ்சுக்கு கீழே வந்து ப்ரைஸ் வந்து பிரேக் டவுன் ஆகி கீழே இருக்க ஸ்டாப் லாஸ்லாம் ஹேண்ட் பண்ணிட்டு மேலே போய் இந்த ஐயை உடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் 3330 3386 இந்த ரேஞ்சுக்கும் போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரைஸு பார்த்தீங்கன்னா அழகாக அந்த ரேஞ்சுக்கு தான் போயிருக்கான். போனவன் பாருங்கள் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹையை 3386 இந்த ஹையை இன்றைக்கி காலையில் உடச்சிருக்கா பார்த்துக்கோங்க. 3387 இன்றைக்கி காலையில் வந்தாய். ஓகேங்களா, போய் உடச்சிருக்கான். சரிங்களா? ஸோ என்ன அப்படின்றது இப்போ இதுலேருந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம் வரும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஹவர் கேண்டலில் பார்த்துருவோம். ஸோ 4 ஹவர் கேண்டலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 10:30 கேண்டில் க்ளோஸ் வந்து நடந்துருச்சு. சரிங்களா? ஸோ 10:30க்கு வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகும் அதில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்த தொட்ட உடனே 3386 தொட்ட உடனே சின்னதாக ரிஜெக்ஷன் ஆகிருக்கான். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கேருந்து புல்லிஷ் மொமெண்டமில் தான் போகுது. ஓகேங்களா, புல்லிஷ் மொமெண்டம் தான் போகுது. ஆனால் இந்த இடத்துல தொட்டவுடனே ஒரு குட்டி ரிஜெக்ஷன் நடந்திருக்கான். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த 4 ஹவர் கேண்டலே தெரியும் உங்களுக்கு. ஸோ கிட்டத்தட்ட இதோட மூமெண்ட் பார்த்தீங்கன்னா பெரிய மூமெண்ட், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $57. சரிங்களா? ஸோ $57 வந்து இந்த ஒரே ஒரு கேண்டலில் போயிருக்கான். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.25%. சரிங்களா? இந்த ஒரு கேண்டலில் 4 ஹவர் கேண்டில் நான் வச்சுருக்கேங்க. ஸோ 4 ஹவர் கேண்டலே நம்மளுக்கு போயிருக்கான். நீங்கள் 15 மினிட் கேண்டலில் பார்த்தா கூட தெரியும். இந்த ஒரு கேண்டலை பாருங்கள், சும்மா அக்ரெசிவாக போயிருப்பான். ஸோ இந்த ஒரு கேண்டல் இந்த லோலேருந்து இந்த ஐ எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, இது மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1% $35 இந்த ஒரு கேண்டலில் மட்டுமே பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஏன் நான் இவ்வளோ தான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிது. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலான்னு வச்சுருந்தேன். ஆனால் இந்த கேண்டலை பார்த்த உடனே நான் வந்து இது பண்ணிட்டேன், என்ட்ரி எடுக்கலை. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெளிவாகவே தெரியுது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து நல்லாவே வந்து புஷ் ஆகி மேலே போகுது. மேலே எதுக்காக புஷ் ஆகி போனால் பார்த்தீங்கன்னா இந்த ஹையை எடுக்கிறதுக்காக தான் புஷ் ஆகணும். சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு கேண்டல் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா, இந்த கேண்டல் பார்த்தீங்கன்னா 2:30க்கு தான் க்ளோஸ் ஆகும். சரிங்களா? இந்த கேண்டல் நம்மளுக்கு இந்த 3386க்கு மேலே போய் க்ளோஸ் ஆகிட்டான்னா அடுத்து நம்மளுக்கு எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளைக்குள்ளே தான் போகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சப்ளையில் நடக்கிற ரியாக்ஷன்ஸை வச்சு நம்ம வந்து அடுத்து என்ன நடக்குதுன்றது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். 3386க்கு மேலே போய் க்ளோஸ் வச்சா இதுக்கு மேலே போகும். அப்படி ஒரு வேளை நம்மளுக்கு இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்க முடியாமல் இந்த 3320க்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சான்னு வச்சுக்கோங்க, அடுத்து இவன் ஸ்ட்ரைட்டாக எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3200க்கும் போவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகுறது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது, வீக்லி கேண்டில். ஓகேங்களா? ஸோ வீக்லி கேண்டலில் பார்த்தீங்கன்னா போன வார கேண்டலோட ஹைக்கு மேலே வந்து ப்ரைஸ் போயிட்டான். சரிங்களா? போன வாரம் ஹைக்கு மேலே வந்து ப்ரைஸ் போயிட்டான். இப்போ இந்த வாரம் என்னென்னா இந்த ஹைக்கு மேலே போய் கேண்டில் க்ளோஸ் வச்சான்னா ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு மேலே போகும். ஓகேங்களா? ஸோ மேலே போய் இந்த ஹைக்கு மேலே வந்து கன்ஃபார்மாக இந்த ஹையை உடச்சிருவான். சரிங்களா? ஒரு வேளை இவன் வந்து இந்த ஹைக்கு மேலே போகாமல் வெறும் விக்கு மட்டும் விட்டு உள்ளே வந்து க்ளோஸ் வச்சிட்டானா, உள்ளே வந்து எங்கே இந்த ஹைக்கு மேலே வந்து விக்கு மட்டும் வச்சுட்டு உள்ளே வந்து க்ளோஸ் வச்சிட்டானா ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ரைட், அது எப்படின்றது நெக்ஸ்ட்டு நம்ம பார்ப்போம், போக பார்ப்போம். ஓகேங்க, போக நடக்கிற கேண்டல் ஃபார்மேஷன் வச்சு பார்ப்போம். சரிங்களா? ஸோ ரைட், ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு டியூஸ்டே. ஓகேங்களா? இன்றைக்கி நம்மளுக்கு டியூஸ்டே. சரிங்களா? ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவ் புல்லிஷ் மூமெண்டம் இருந்தது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பாயிண்ட், அதாவது இந்த கேண்டலோட ஹை பாயிண்ட்டு தான் நம்மளுக்கு வந்து ஒரு லிக்விடிட்டி லெவலாக இருந்தது. சரிங்களா? ஸ்டாப் லாஸ் அங்கே தான் சேர்ந்தது. அந்த ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிட்டானுங்க.
இப்போது இந்த அடுத்த 4 ஹவர் கேண்டில் ஓகேங்களா, இப்போ இந்த 10:34 ஹவர் கேண்டில் வந்து இது ஸ்டாப் லாஸாக ஆன் பண்ணிட்டான் ஓகேங்களா. இப்போ அடுத்த 4 ஹவர் கேண்டில் வந்து கீழே வந்து க்ளோஸ் வச்சிட்டான்னா அப்போ நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஹை ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஓகேங்களா. பொதுவாக பார்த்தீங்கன்னா கோல்டில் வந்து டியூஸ்டே வெனஸ்டே டைமில் தான் அந்த வாரத்தோட ஹை ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் பார்க்க ஹையோ இல்லைனா லோவோ ஏதோ ஒன்று ஃபார்ம் ஆகும் சரிங்களா. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு வேளை இந்த இடத்துலேருந்து சரிங்களா, இந்த இடத்துலேருந்து அவன் ரிஜெக்ட் ஆகுறான் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த கேண்டில் வந்து இந்த லோக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சிடும். இந்த லோன் சொல்கிறது நான் என்ன பார்த்தீங்கன்னா 3320 ஓகேங்களா. இது மட்டும் இல்லாமல் 15 மினிட்லேயும் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ 15 மினிட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு இங்கே 2 டிமாண்ட் இருக்குது. ஸோ ஒரு டிமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3330லேருந்து 3322 ஓகேங்களா. ரெண்டாவது டிமாண்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3320லேருந்து 315 ஓகேங்களா. 2 டிமாண்ட் இருக்குது. இந்த 2 டிமாண்டையும் பிரேக் பண்ணி நம்மளுக்கு ப்ரைஸ் உதாரணத்துக்கு சொல்லணும் ஓகேங்களா. ப்ரைஸ் 2 டிமாண்டையும் பிரேக் பண்ணி 3305க்கு கீழே க்ளோஸ் வச்சானா இது நம்மளுக்கு பியரிஷாக மாறிடும். ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு வந்து ப்ரைஸு ஷுவர் ஷார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 3200 உடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக இதுவே ஒரு சப்ளை ஏரியா சரிங்களா. இதை நான் ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கேன். இதுவே 15 மினிட்ல இது ஒரு சப்ளை ஏரியா 3377லேருந்து 3386 ஓகேங்களா. கரெக்டாக அந்த சப்ளை ஏரியாவுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து அந்த டெய்லியோட ஹையில் வந்து ஸ்டாப் லாஸ் இருந்திருக்கு. அந்த ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிட்டு பாருங்கள் ஒரு அக்ரெசிவாக கீழே வந்திருக்கான் சரிங்களா. ஸோ இப்போ ஃபர்தராக நம்மளுக்கு வந்து கீழே வந்து இந்த லோவெல்லாம் உடச்சிட்டானா ஓகேங்களா, இந்த லோவெல்லாம் உடச்சிட்டானா நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து அக்ரெசிவாக ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் இவ்வளோ பெரிய மூமெண்ட்டு கொடுத்துட்டான் ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட பாருங்கள் எவ்வளோ பெரிய மூமெண்ட்டு. ஸோ இது காலையில் நடந்த மூமெண்ட்டுங்க. இந்த லோலேருந்து இந்த ஐ ஓகேங்களா கிட்டத்தட்ட $64 ஓகேங்களா. காலையில் இந்த $64 மூமெண்ட்டு கொடுத்துட்டான் ஓகேங்களா. நீங்கள் இது கோல்டோட சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வருஷம் ஏப்ரல் 1ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளோட மூமெண்ட்டே கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா $60 $55 இல்லைனா $70 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்தது ஓகேங்களா, ஆவரேஜாக சொல்லணும்னா. ஆனால் ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா $100 $105 $110 மூவ் ஆகுது சரிங்களா. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி நம்மளுக்கு கிட்டத்தட்ட $64 $100 மூவ் ஆகிறானே வச்சா கூட கிட்டத்தட்ட 60% மூவ் வந்து காலையிலே ஓகேங்களா ஏஷியன் ஸ்டேஷன்லேயே போட்டு அடிச்சிட்டானுங்க சரிங்களா. ஸோ இப்போ ஃபர்தராக நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து 2 விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று கன்சல்டேட் ஆகும் சரிங்களா, அப்படி இல்லை அப்படின்ற பட்சம் மேக்ஸிமம் கன்சல்டேட் ஆகும். அப்படி இல்லைன்னா கீழே வந்துட்டு திரும்ப இந்த லோக்கு வந்து திரும்ப இந்த மேலே போவோம் ஓகேங்களா. அதாவது இந்த பெரிய ரேஞ்சுக்குள்ளே கன்சல்டேட் ஆகும் சரிங்களா. ஸோ அப்படி தான் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த 4 ஹவர் கேண்டில் எப்படி முடியுதுன்றது நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. அடுத்த 4 ஹவர் கேண்டில் வந்து நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ என் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாததுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அடுத்த 4 ஹவர் கேண்டில் அப்டேட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து 4 ஹவர் கேண்டில் அப்டேட் போடுங்க ப்ரோ அப்படின்னு போட்டுருங்க ஓகேங்களா. 4 ஹவர் கேண்டில் அப்டேட் நீட் அப்படின்னு போட்டுருங்க. நீடு 4 ஹவர் கேண்டில் அப்டேட் அப்படின்னு போட்டு விட்ருங்க. ஸோ கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு தெரியும் எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்றது எனக்கு தெரியும் ஓகேங்களா. ரைட் ஓகே. நெக்ஸ்ட்டு 4 ஹவர் கேண்டில் பார்த்தீங்கன்னா 2:30க்கு க்ளோஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து நான் என்னோட டெலகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ரைட் ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்களே ஒரு ஓன் அனலைஸ் பண்ணிவிட்டோம் இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.